ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட்டும் கோதுமை மாவும் வச்சு நல்ல டேஸ்டியான ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. 1/4 கிலோ கேரட்டை தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சர் ஜாரில் போட்டுட்டு ஜூஸ் அடித்து எடுக்க போகிறோம். தண்ணீரை ஊற்றியே நல்லா அடித்து எடுக்கலாம். தேங்காய் பால் எடுக்கும்போது எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இனி இதை ஒரு அரிப்பு வச்சுட்டு நல்லா அரித்து எடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை ஊற்றி நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். கையால் பிழியதுக்கு கஷ்டமாட்டு இருந்ததுன்னா மிக்சர் ஜாரில் ஒருக்க கூட தண்ணீரை ஊற்றி கூட நம்ம அடித்து எடுக்கலாம். இந்த கேரட்டில் இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. இந்த சக்கையை நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிடலாம், செடிகளுக்கு கூட போட்டுக்கிடலாம். கேரட் ஜூஸ் நமக்கு இவ்வளவும் கிடச்சிருக்கு. இனி நம்ம இதை அளந்து பார்க்கலாம். நான் 1/2 கப்பு உள்ள மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன். இதில் 6 கப்புக்கு ஜூஸ் வந்தது. 5 கப்பு ஜூஸே போதும். இதில் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால நான் அதையும் சேர்த்தே ஊற்றிட்டேன். இந்த மெஷரிங் கப்பில் தான் நான் மாவும் எடுக்க போகிறேன். அதனால் நான் இதே கப்பிலையே அளந்துக்கிட்டேன். 5 கப்பு கேரட் ஜூஸ் ஊற்றினாலே போதும். 6 கப்பு ஊற்றும்போது இன்னும் கொஞ்சம் கூட டைம் எடுக்கும், அவ்வளவுதான். இனி அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அதில் நெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு நான் ஊற்றிருக்கேன். நம்ம எடுத்த அதே கப்பில் பாதி அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். அல்வானாலே ஒன்றில் நெய் இருக்கும், இல்லைன்னா எண்ணெய் இருக்கும். அப்படி தான் நம்ம செய்ய முடியும். நெய் மெல்ட் ஆகட்டும். இந்த கப்பில் தான் நம்ம கேரட் ஜூஸும் எடுத்தோம், நெய்யும் எடுத்திருக்கேன். இதே கப்பில் நான் கோதுமை மாவு அரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப் ஃபுல்லாக எடுத்ததை போட்டாச்சு. இனி இந்த நெய்யில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நெய்யில் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கோதுமை மாவில் இருக்கக்கூடிய பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பக்கத்து அடுப்பில் நான் கேரட் ஜூஸ் எடுத்ததை ஹீட் பண்ண வச்சுருக்கேன். சூடான பிறகு தான் இதில் ஊற்றணும். கேரட் ஜூஸ் நல்ல சூடாயாச்சு. இந்த மாவுலையே ஊற்றிடலாம். மாவு போட்டிருக்கிறதுனால கெட்டி பிடிச்சிரும். அதனால் ஸ்டார்டிங்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். கடையிலேருந்து வாங்கி அல்வா சாப்பிட்டோம்னா அதில் நிறைய தான் நெய், எண்ணெய் அதெல்லாம் இருக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. வீட்டில் இந்த மாதிரி செய்தோம்னா நம்ம கணக்காக தான் ஊற்றுவோம். மாவு ஏதாவது கெட்டிப்பட்டு இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கெட்டிப்பட்டது எல்லாமே உடஞ்சி போயிடும். மாவு எடுத்த அதே கப்லையே 2.5 கப்பு சீனி சேர்த்துக்கிடலாம். 6 கப்பு கேரட் ஜூஸ் ஊற்றிருக்கோம். அதனால் இந்த சீனி கரெக்டாட்டி இருக்கும். இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் போல் ஆகும். சீனி போட்டிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இருந்ததை விடவும் இன்னும் கொஞ்சம் லிக்விடாட்டு மாறும். இதுக்கு முன்னாடியும் என்னுடைய சேனலில் நான் ஒரு கேரட் அல்வா போட்டிருக்கேன். அந்த கேரட் ஜூஸு கூட நான் கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இது கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இதில் உப்பும் சேர்த்துக்கிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் உப்பு போட்டேன், அந்த வீடியோ மிஸ் ஆகிட்டு. லிக்விடாட்டு இருந்தது எல்லாம் திக்காக மாறியிருக்கு. நல்லா கொதிச்சிட்ருக்கு.
இதில் கலர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, கேரட்டில் இருக்கக்கூடிய கலர் தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டார்க்காட்டு மாறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சீனியை மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். கேரமலைஸ் பண்ணி ஊற்றிடலாம். அப்போ கொஞ்சம் கூட நமக்கு டார்க்காட்டு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கோதுமை மாவு வச்சு ஒரு அல்வா பண்ணியிருந்தேன். அதுலேயும் இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி தான் ஊற்றிருந்தேன். சீனி எல்லாம் மெல்ட் ஆகி இந்த மாதிரி நல்ல ஒரு டார்க் கலரில் மாறிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஊற்றிடலாம். ஒரு மாதிரி புகை வர ஆரம்பிச்சிட்டுனா இந்த சீனி வந்து கரிஞ்சு போயிடும், அப்போ வந்து கசந்துரும். அந்த புகை வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இருந்ததை விடவும் இப்போ கொஞ்சம் கூட டார்க்காட்டு இருக்குது. இப்போது நல்ல திக்காக ஆரம்பிச்சிருக்கு. அதனால் 1 டீஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் இந்த பேனில் வந்து ஒட்டாமல் வரும். நட்ஸ்லாம் சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிடித்தமான நட்ஸ் எல்லாமே போட்டுக்கிடலாம். அல்வா செய்யும்போது இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் போட்டு செய்தால் தான் நல்லா சூப்பராட்டு வரும். இல்லைன்னா நம்ம ஸ்டீல் பாத்திரத்துலேயோ இல்லைன்னா அலுமினிய பாத்திரத்துலேயோ போடும்போது ஃபுல்லாக ஒட்டிடும், நமக்கு அல்வா செய்யவே பிடிக்காது. நிறைய செய்கிறதாட்டு இருந்தால் நல்ல கனமான உருளியில் போட்டு செய்யலாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கிடக்கணும். ஃபஸ்ட்டு இருந்ததை விடவும் இப்போது நல்ல உருண்டு வந்திருக்கு. கொஞ்ச நேரம் கூட இந்த மாதிரி பரட்டி போட்டு எடுத்துக்கிடணும். நம்ம வந்து கோரி ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்றதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். கட் பண்ணி சாப்பிடணும், பீசஸ் போட்டு சாப்பிடணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கிடக்கணும். இப்போது சைட்லலாம் நல்லா பொங்கி வந்திருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பேனில் கீ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து கசகசா போட்டிருக்கேன், அதிலையே ஊற்றிடலாம். நட்ஸ் வேணும்னா நட்ஸு கூட தூவிக்கிடலாம். நான் வந்து எதுவுமே போடலை, கசகசா மட்டும்தான் போட்டிருக்கேன். நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு இதை ஒரு 1/2 hour போல் அப்படியே வச்சா போதும், நல்லா ஆறிடும். நல்லா ஆறியாச்சு. இனி வந்து டீமோல்டு பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது கலர். கேரட்டும் கோதுமை மாவும் கொஞ்சம் நெய்யும் சீனியும் வச்சு நல்ல சூப்பரான டேஸ்டியான அல்வா பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடியும் நம்ம சேனலில் நிறைய அல்வா ரெசிபீஸ் போட்டிருக்கோம். அல்வாக்குனே பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நல்ல சாஃப்டான சூப்பரான டேஸ்டியான அல்வா ரெடி ஆகிட்டு, நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.